நாட்டை உலுக்கிய புங்கடுதீவு வித்யா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவம் நாட்டில் பாரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததுடன் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளிட்ட மூவரடங்கிய ட்ரையல் அட்பார் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்தது. இந்த நிலையில் தங்களை விடுவிக்க கோரி குற்றவாளிகள் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதன்படி பிரதமர் நீதிபதி பத்மன சூரசேன தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு குற்றவாளிகளின் மேன்முறையீடுகளை விசாரணை செய்து 4 குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்து இன்று தீர்மானத்தை அறிவித்துள்ளது. மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மூவர் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.